திருக்கைலை மலையை தூக்கிய ராவணனால் ஏன் சிவதனுசை தூக்க முடியவில்லை தெரியுமா? சீதைக்கு சுயம்வரத்தை அறிவித்த ஜனகர் அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் செய்தி அனுப்பி சீதையை மணந்து கொள்ள விரும்புவோர் சிவதனுசை தூக்கி நான் ஏற்ற வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தார். நிபந்தனையை ஏற்று பாரதத்திலிருந்து வலிமை மிக்க அரசர்கள் வருகை தந்திருந்தனர். அதில் ராவணனும் ஒருவன். பலவித சாஸ்திரங்களையும் வேதங்களையும் அறிந்தவன். இதனால் எப்போதும் அவனுக்கு தன் சக்தியின் மீது பெரும் கர்வம் இருந்தது. பிரம்மரின் பேரன் என்பதாலும் சிவபெருமானின் அருளை பெற்றதாலும் அவனுக்கு ஆணவம் தலைக்கேறி இருந்தது. சீதையின் சுயம்வரத்தின் போது ஒவ்வொருவரும் சிவதனுசை தூக்க முடியாமல் தோற்றனர். ராவணனின் முறை வரும்போது சிவதனுசை தூக்க எவ்வளவோ முயன்றும் அவனால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. ராவணனுக்கு அவமானமாய் போக ராமன் முறை வந்தது. ராமன் சிவனை பிரார்த்தனை செய்து தன் மொத்த பலத்தையும் சிவனிடம் ஒப்படைத்து சிவதனுசை தூக்கினார். ராவணன் கைலை மலையை அசைக்கும் போது சிவபெருமான் மீது பக்தி கொண்டிருந்தான். சிவதனுசை தூக்கும்போது ராவணனிடம் அகந்தை இருந்தது. இறைவன் அவனை கைவிட்டார்.